பெரிய மெடிக்கல் எக்ஸ்பர்ட், நியூரோ சர்ஜன். உங்களுக்கு தெரியாதா என்ன போல பைத்தியக்காரன் தெரிய போகுது? சொல்லுங்க. ஆமா, சரசு எங்க? இன்னைக்கு கூட வரதான் இருந்தா, ஆனா ஹாஸ்டல்ல என்ன ப்ராப்ளமோ வரல. போன தடவை வந்தபோது கூட நான் பார்க்க முடியல, அப்படியே ஜப்பானுக்கு போயிட்டேன். ஆமா, மெட்ராஸ்ல எத்தனை நாள் தங்குவீங்க? நான் நாளை நைட்டு நைரோபியில் இருக்கணும். நைரோபி இல்லையா? நைரோபி எங்க இருக்கு தெரியுமா? மவுண்ட் ரோட்ல. அது ஐஓபி. நைரோபி ஆப்பிரிக்காவில் இருக்கு. உஷி, உஷியாவாமா, நம்ம டாக்டர் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. ஒண்ணு செய்யறதுக்கு டாக்டர். She seems to be very intelligent. இந்த நேரத்தில் எதுக்கு கயிறு? நான் குதிக்கணும். கயிறு நாம குதிப்பா. நீதான் எங்க ஒளிச்சு வச்சுட்ட. ஆமா, நான் தான் உன் கயிறை ஒளிச்சு வச்சிருக்கேன். கொடுத்துறா. ஐயோ அம்மா, கொண்டு வருவேன். கயிறு நாம குதிப்பா. எனக்கு தெரியாம நீ ஸ்கிப்பிங் ஆட போறியா? ஆமா, அது ஒண்ணுதான் எனக்கு கழுக்கு. ஒரு வயசு பொண்ணு உட்கார லட்சம் அதே கணக்கில் போட. ஸ்கிப்பிங் ரோப் எங்க ஒளிச்சு எனக்கு தெரியும். நானே போய் எடுத்துக்கிறேன். காலிடு. அப்பா, எம கிங்கரி. ஏய் உஷா, எங்க போறனே? கிச்சன் பக்கமே ரகல பண்ண எனக்கு மகா கோவம் வரும். மகா கோவம் வரும். என் பல்ல நீ உடைக்கிறியா? இந்த என் பொய்ப்பல் உட. என்ன நீ சீக்கிரம் இல்ல? இரு, உன்னை என்ன பண்ற பாரு. உஷா, உஷா, அவ எடுக்காத, எடுக்காத. நீ வந்து நீ. அம்மா, அந்த ஐயா வந்து தூக்கி போறாமா? எம்பியா தான் பார்லிமெண்ட் தான் ஐயோ, வாங்க வாங்க. இன்னும் வாங்கறதுக்கு என்னங்க பாக்கி இருக்கு? எல்லாத்தையும் போட்டீங்களே. குட் ஈவினிங் சார். இட்ஸ் a very bad evening for me. I am very sorry. மேல பட்டுடுச்சா? பரவாயில்லைங்க, வீடுன்னு சொன்னா 1000 இருக்கும். உள்ள இன்னும் நிறைய இருக்கு. யாருமாங்க? ஒருத்தர் இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. பேசிட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்களா? ஐயோ, உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. ஹாய் ஹாய் ஹாய். உட்காருங்க சார். பரவாயில்ல, இருக்கட்டும். உட்காருங்க. சந்திரபாணிங்கிறவரு அவர் எங்க அப்பா தான் சார். உள்ள கிச்சன்ல இருக்காரு. கிச்சன்ல என்ன பண்றாரு? நான் எல்லாத்தையும் கழிச்சு கழிச்சு வருவேனா, அத எங்க அப்பா அடிக்க அடிக்க வைப்பாரு. நான் மறுபடியும் கழிச்சிருவேன். அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு பிடிக்குங்க. நல்ல விளையாட்டு. சார் கிட்ட வாங்க. ஒரு ரகசியம். அங்க இருந்தே சொல்லு, பரவாயில்ல. எங்க அப்பா ஒரு மாதிரி. என்னடா இது? நிலவரம் எதுவுமே சரியில்லையேங்க. அப்பா அப்பா, என்ன பார்க்க மாப்பிள்ளை வந்திருக்காருப்பா. மாப்பிள்ளை வந்திருக்காரு. அப்பா, மாப்பிள்ளை என்ன பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. சீக்கிரம் வாயேன், சீக்கிரம் வாப்பா. இந்த வீட்டுல ஒரு பய வர நாய்க்கெல்லாம் போயிடுச்சு. அப்பா, இவரு வந்திருக்காருப்பா. வணக்கம் தம்பி. வணக்கங்க. தகராறு பண்ணாம இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள போய்மா. ஓமா. என் ஃப்ரெண்டு ஜெகன் அனுப்பினாரு. தம்பி, தைரியமா சரியா உட்காருங்க. பரவாயில்ல சார், நீங்க குடி வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாடியில தான் உங்க ரூம். பரவாயில்லையா? ஒரு 10 நாளைக்கு தானே சார். 10 வருஷம் இங்கே குடியிருங்க. இத பாருங்க, வாடகை கிடகை எதுவும் தர வேணாம். நீங்க கூட சாப்பாட்டுக்கு ஹோட்டல் வீட்டுல அலைய வேணாம். நம்ம வீட்லயே நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்றீங்க? ஒரு சின்ன சந்தேகம், வீடு உங்களுக்கு தானே? உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சு இங்கே தங்குங்கன்னு சொன்னேன். என்னடா இவ பைத்திய மாதிரி பேசுறானே யோசனை பண்றீங்க.
யோஜனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணே உங்களை பத்தி சொல்லுச்சு. தப்பா நினைக்காதீங்க தம்பி, அது ஒரு மாதிரி. பரவாயில்ல, இப்ப எல்லாரும் ஒரே மாதிரியாவா இருக்க முடியும்? 6 மாசம் ஆச்சு, புத்தி கொஞ்சம் நிதானம் இல்ல. உங்களுக்கு? எனக்கா? நான் நல்லா தானே இருக்கேன். ஏன்பா என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியா இருக்கு உனக்கு? ஓரளவுக்கு தெளிவா அடிக்காம உதைக்காம பேசுறீங்களே. உஷா கூட அப்படித்தான், அடிச்சு கிடிச்சு எதுவும் பண்ணாத. பைத்தியம்னா பைத்தியம் இல்ல, பைத்தியம் மாதிரி. வருத்தப்படாதீங்க சார், சீக்கிரமே 2 பேருக்கும் குணமாயிடும். டாக்டர் கூட இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, குணப்படுத்தலாம்னு சொல்லிட்டாரு. காபி சாப்பிடுங்க. மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. ஏமா நீயே காசு போட்டியா? இருக்கியே. சார், உங்க பேர் என்ன? சந்திரசேகர். சந்துருன்னு கூப்பிடுவாங்க. சந்திரு? காபி நல்லா இருக்கா? சந்திரு, சந்திரு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காம என்னம்மா, இப்பதானே வந்திருக்காரு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, உன் கூட ஒரு 4 நாள் பழகினா தன்னால அவருக்கும் பிடிச்சிட்டு போகுது. அருமையான ஐடியா மேனேஜர். இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு? என் ஃப்ரெண்ட் ஜெகன். நாளையில இருந்து நீங்க தான் எனக்கு மேனேஜர். ஐயோ வேணாங்க, நானே கோயிலா போய் அங்க வரக்கூடிய பொண்ணுங்களை எல்லாம் போட்டோ எடுத்து நானே கொண்டுட்டு வந்துடுறேங்க. வெரி குட், வெரி குட். டாடி, இந்த அருமையான ஐடியா கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருங்க. கொடுத்துடுறேன் மேனேஜர். என் சுயம்பரத்துக்கான வேலைகளை இம்மிடியா ஆரம்பிங்க. மேனேஜர். சீக்கிரம், நான் எஸ்டேட்டுக்கு போய் வரதுக்குள்ள ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க அத்தனை போட்டோ என் பையன் கிட்ட ஒப்படைக்கணும். கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு இப்பவே கல்யாணம் ஆயிட்டா வச்சுக்கோங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் எனக்கு? ஆமா அவனுக்கு. எந்த கோயில ஆரம்பிக்கலாம்? ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் அப்படியே இருங்க. ஒரு அர்ஜென்ட் கனவு உனக்கு கண்டு இடத்த சொல்லிடுறேன். எங்க போடவ? வேண்டாம், டைம் இல்ல. ஆண்டவா, உலகத்துல எல்லா பைத்தியத்தையும் குணப்படுத்துப்பா. என் எதிரே கூட இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட கூடாது. ஆண்டவா காப்பாத்தம். உஷா, 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 சீக்கிரம் சாமியை வேண்டிக்க. சாமி, எங்க அப்பாக்கு நல்ல புத்தி கொடுப்பா. அப்பா, நான் உங்க வைஃப் வெங்கடலட்சுமி மாதிரி இருக்கேனா? புத்தியை தவிர பாக்கி எல்லாம் அப்படியே இருக்கு. உங்களுக்கு என் புத்தி தானே வந்தது? ஆமா, உனக்கும் எனக்கும் ஒரே புத்தி. உஷா, ஏன் இந்த புடவைலாம் கட்டு பாலாக்குறேன்? இப்பவே நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு. நல்லா இருக்கமா, அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்க. நீ இதெல்லாம் பத்திரமா கட்டி உள்ளவே. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆன அப்புறம். நாளைக்கு என்ன கல்யாணம்? நாளைக்குன்னா நாளைக்கு இல்லம்மா. அப்பா எனக்கு எப்பப்பா நீ கல்யாணம் பண்ண போற? ஆயிடுச்சுமா, ஆயிடுச்சு. எங்க ஆயிடுச்சு? உனக்கு தானே ஆயிடுச்சு, எனக்கு எங்க ஆயிடுச்சு? கூடிய சீக்கிரம் ஆயிடும். சென்னை சார் வந்துட்டாரு. சார், ஏன் சார் வாசக்கதவை பூட்டி வச்சிருக்கீங்க? தம்பி, கண்டுபிடிச்சிட்டியா? நான் தான் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் இந்த வீட்டுல கொடுத்திருக்கேன். கதவை திறந்திருந்தா ஒருவேளை நீ திடீர்னு தப்பிச்சுக்கிட்டு போயிட்டா, டாக்டர் வந்தா முதல்ல உங்க மண்டையை செக்அப் பண்ண சொல்லுங்க சார். கவலைப்படா தம்பி, உஷாவுக்கு குணமான உடனே ஒன்னு அனுப்பிடுறேன். என்ன சார் பைத்தியக்காரத்தனமா இருக்கு? என்ன இங்க மடக்கி வச்சுட்டா உங்க பொண்ணு குணமாயிடுமா? என்ன புரியாத இருக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணாமா? வாரியா, இந்த பொண்ணுக்கு பைத்தியம் குணமான வரைக்கும் உன்னை நான் இந்த விட்டு வெளியே விட மாட்டேன். ஆமா, களைச்சு போயிருக்க, உனக்கு சாப்பிடதா எடுத்துட்டு வா. அப்பா, எனக்கும் பசிக்கு போல இருக்கு, சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு. சந்திர சார், சார், நான் அழகா இருக்கேனா? என் புடவை நல்லா இருக்கா? சகிக்கல, கன்றாவியா இருக்கு இந்த புடவை. அப்பா, நான் அழகா இல்லையா? என் புடவை நல்லா இல்ல சொல்றாரு பாப்பா. என்ன தம்பி, அவளை எதுக்காக அள விடுற? அட கஷ்டகாலமே, இப்ப நான் என்ன சார் சொன்னேன்? பிடிக்கலன்னு ஏன் சொல்றீங்க? பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? சரி சரி, பிடிச்சிருக்கு போதுமா? தேங்க்யூ. அதெல்லாம் நீயே வச்சுக்க. சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I like you very much. அத நான் பண்ண பாவம். நீங்க ரொம்ப நல்லவரு சார். அப்படியா? சார், நான் தான் உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்கறேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பாரு உஷா, நீ நல்ல பொண்ணா இருக்கணும். நான் உனக்காகத்தான் இந்த வீட்டுல இருக்கேன். Is it?
அப்ப என் மேல உங்களுக்கு கோவமே இல்லையா? யூ ஆர் a nice girl. ஹை, அப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? என்ன நீ உளர்ற? சரி சொன்னதான். இந்த மாதிரிலாம் பேசின பலார்னு அரைஞ்சிருவேன். அப்பா பாரு பையன் அழ வைக்கிறாரு. உங்களோட பெரிய தொல்லையா போச்சியா? ஒத்தர் வம்புக்கும் போத சின்ன குழந்தை அவளையே அப்பப்ப அழ விடுறதே. சார் என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேக்குறா சார் இவ. கேட்டானே கேட்டா என்னவா? நல்லா இருக்கு சார். ஏயா புத்தி சரியா உள்ள எந்த பொண்ணாவது உன்னை பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குமாயா? ஏதோ புத்தி நிதானம் இல்லாத பொண்ணு கேக்குது சரின்னு சொல்லிட்டு போவியா? நல்லா இருக்கு சார். அதுக்காக சரின்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் திஸ்? அதான் போயா என்னவோ இங்கிலீஷ்ல கோச்சுக்கிறிய. கல்யாணம்னா உடனே கல்யாணம் கட்டிக்க போறேன். ஏதோ சரின்னு சொல்லி தொலையா. சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? ஓகே. ஹை, சத்தியமா? பாத்தீங்களா? ஆனா சரிதான், ரொம்ப எல்லாம் கோச்சுக்காதப்பா. எனக்கு இதெல்லாம் வேணாம் சார். என்ன ஆளை விடுங்க சார், நான் போயிடுறேன். என்னதே போயிடுவியா? போயிடுவேன். உன்னை போக விட்டுருவேன். உக்காரியா? உக்காரியா? இந்த பொண்ணுக்கு என்னையா பதில் சொல்ற? சார் என்ன சார் சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை காட்டி ஏமாத்தி என் பொண்ணை கெடுத்து, ஐயோ மனச இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன சார் சொல்றீங்க? அப்படின்னு ஊர் பூரா சொல்லி உன்னை சந்தி சிரிக்க வச்சிருவேன். மரியாதையா இங்கே இருக்கணும். இல்ல மாட்டிக்கிட்டேன். சந்திரு அழாதீங்க. அடச்சி அம்மா. அடா